அமலாக்கத்துறை போனேன், இருக்கு என்ன ரைடு போட்டா இருக்கிற போன உள்ள யாருன்னு தெரியாம போட்ட. என்ன சும்மா எதையாவது பேசிட்டே இருப்பான். அதுல நீங்க மாற்றத்தை விரும்பினால் உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர யாரையும் தேர்வு செய்ய முடியாது. மாற்றம்னா யார் மாற்றம்? இதுல யார் மாற்றம்? சரி, திமுகவுக்கு போட்ட 39 உறுப்பினர்களை கொடுத்த என்ன நடந்தது? என்ன நடந்தது? இந்த சிக்கல்ல எங்க எண்ணூர்ல இருக்க பிரச்சனை, எங்கு குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், அதிகாரமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்குது. கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி இந்த பகுதியில் எல்லாம் நச்ச ஆலைகள். நீ நினைச்சு பாரு, கடல்ல என்ன கொட்டிடுச்சு, முதல்ல வந்தவன் நான் தான். அமோனியா வாயு கசிவு போராட்ட களத்தில் நின்னது நாங்க தான். கடல்ல கழிவை கலந்துட்டான், தொழிற்சாலை கழிவை. கடல் ஓடி வந்து முதல்ல நின்று சண்டை போட்டது நாங்க தான். அவன் வரமாட்டான், எல்லா முதலாளிட்டையும் கமிஷன் வாங்கியிருப்பான். இந்த நச்ச ஆலைகளை மூடவும், இனிமே என் நிலத்தை, வளத்தை, காற்றை நெஞ்சாக்குற நச்ச ஆலைகளை நுழைய விடாமல் தடுக்கவும் உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆகணும். வழியே கிடையாது. நம்ம இப்படி பேசுவோம். இத்தனை ஆலைகள் இருக்கு. அணு உலை, அனல் மின்சாரம்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த உலர் சாம்பல் சாப்பிட சாம்பலை தான் சாப்பிடணும். என் வண்டி கருப்பு வண்டி போயிட்டு திருப்பி வரும்போது வெள்ளை வண்டியாக தான் வரும். சட்டை போட்டுருக்கல சிவப்பா, வரும்போது வெள்ளை சட்டையாக தான் இருக்கும். துணியை காய போட்டால் அதை உதறதுக்கே சரியாக இருக்கும். உலர் சாம்பல் அவ்வளவு மோசம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஆலைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாமல் இங்கே வந்துருச்சா, திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் வந்து ராத்திரியா பூமியில் வச்சுட்டு போயிட்டானா? இல்லை. இந்த 4 கட்சிகளை தாண்டி இந்த நிலம் நாசமாகல. ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு, பாலித்தீன் பேன் பண்ண முடியல. பிரதமர் பேசுறாரு, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும். ஐயா, அதை நான் சொல்லணும், நீங்க செயல்படுத்தணும். அவர் நம்மளோட சேர்ந்து பேசுவார். கச்சத்தீவை மீட்கிறார். இப்போ 10 வருஷமா கோமால படுத்திருந்துட்டு திடீர் கச்சத்தீவு, அதுவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார். இவ்வளவு நாள் அவர் எங்கே போய் படுத்தார்? எடுத்து கொடுத்தார். நான் கேட்கறது அறிவார்ந்த பெருமக்கள்கிட்ட, தகவல் அறியும் உரிமை சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதிகாரமற்ற அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் நாட்டில் இது சார்ந்து, இந்த துறை சார்ந்து எப்படி நிர்வாகம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, இன்னும் எத்தனை காலத்துக்கு சுங்கம் வசூலிப்பீங்கன்னு தகவல் கேட்டேன், தரல. இப்போ குஜராத் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. மணிப்பூர் கலவரம் பற்றி கேளுங்க, வராது. ஈழத்து கலவரம் பற்றி கேளுங்க, ஈழ படுகொலை பற்றி வராது. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. இத்தனை துறைகளையும் கட்டி ஆளுகிற முதன்மை அமைச்சர், இன்டெலிஜென்ஸ், அது இது உளவுத்துறை, ஏகப்பட்ட அமைப்பை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்றால் என்ன லட்சணத்தில் நம்மளை ஆண்டிருக்கார் என்பதை, ஒரு தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். தமிழ்நாட்டு தேர்தல்னால அண்ணாமலை எடுத்து கொடுத்தாருங்கிறார். இப்போ வேற இடம்னா எங்க பிரச்சனையே இப்பதான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நம்பி எங்க வாழ்க்கையை ஒப்படைக்கணும், எதிர்காலத்தை ஒப்படைக்கணும். எப்படி இருக்கு பார். இப்படித்தான் ஒவ்வொரு சிக்கலும். எல்லாத்தையும் நீ கலையணும், மாற்ற வேண்டும் என்றால் நீ மாற்றத்திற்கான விதையை உன்னில் ஊண்டணும். தேசப்பிதா காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ உன்னைய மாற்று, நான் என்னைய மாற்றேன், நாம நம்மை மாற்றுவோம், நாடு தானா மாறும். இதான் இருக்கிற ஒரே வழி. இதான் புரட்சி. எப்படி புரட்சி? அவன் குடியிருக்கிற தெருவை கூட்டு, தேசம் தானாக சுத்தமாகும். அவ்வளவுதான். நான் என் தெருவை கூட்டுறேன், நீ உன் தெருவை கூட்டு, அவர் தெருவை கூட்டணும். ஆளாளுக்கு அவனவன் தெருவை இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் வழி. அதுக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே ஒரு ஓட்டு. எங்க? மைக்கில் பார்த்து போட்டு. வேற என்ன வழி இருக்கு சொல்லு? ஒன்றும் கிடையாது. நீ போட்டு பார்த்தியே, 39 சீட்டு கொடுத்த, 39 சீட்டு திமுகவுக்கு. இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனை ஒன்றை பற்றி பேசுனதை சொல்லு பார்ப்போம். ஏதாவது ஒன்றும் கிடையாது. ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்தை களைத்து விடுவதற்கு, குலைத்து விடுவதற்கு
கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள். இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே கவனம் செலுத்துறதில்ல. கலைச்சிடணும், போராட்டத்தை கடத்தி விட்டுறணும், அவ்வளவுதான். அதெல்லாம் இதையெல்லாம் சரி செய்யணும்னா ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு. கடைசி வரலாறு தந்திருக்க வாய்ப்பு, உன் மதிப்புமிக்க வாக்கு, அது வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்தணும், அவ்வளவுதான். அது ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, நீங்க அவன் நம்பல, சீமான் ஒரு பொருட்டே இல்லை, அவங்க அந்த போட்டியில இல்லை. பாரதிய ஜனதா சொல்லுது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக சொல்லுது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, திமுக சொல்லுது எங்களுக்கும் அதிமுக தான் போட்டி. அப்படியா? எப்படி இருக்கு? இங்க ஒரு புலி வெயிட்டிய பசியோட காத்திருக்குன்னு தெரியாம அங்க போட்டி, இங்க போட்டி, அங்க போட்டி. ஏன்னா என்னை இக்னோர் ஹிம், அவாய்டு ஹிம், ஃபர்கெட் ஹிம். என்னைய அப்படிதான்டா ரொம்ப நாளா ஃபர்கெட் பண்ணி போன. மற்றவையிலே வச்சுக்கிட்டு இருந்தா என்னைய, மற்றும் பலர் அது மாதிரி மற்றவை.